அமெரிக்காவில் லேமேன்ஸ் ரிவைவல் அப்படின்னு ஒரு எழுப்புதல் வந்தது. என்ன மேன் ரிவைவல்? லேமேன்ஸ் ரிவைவல். ஜெரேமியன் லாம்ஃபயர் அப்படிங்கிற ஒரு கர்த்தருடைய தாசன், அமெரிக்க தேசத்தில் ஒரு பிஸ்னஸ் மேன், பயங்கரமான பிஸ்னஸ் பண்ணுறவர். நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களுக்கு டைம் எப்போ வேணாலும் கடையை விட்டு வெளியே வருவாங்க, பிஸ்னஸை விட்டு வெளியே போவாங்க, எந்த நேரம்னாலும் வருவாங்க, கடையை பூட்டுவாங்க, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுவாங்க, திரும்பி போவாங்க. ஆனால் அமெரிக்காவிலலாம் அப்படி இல்லை. பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் கூட அந்த ஓனர் காலையில் டைம் கீப் அப் பண்ணி மதியம் லஞ்ச் டைம்னா ½ hour அந்த லஞ்ச் டைம் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய பணிகளை தொடருவார்கள். இந்த அமெரிக்க தேசத்தில் பிரவுன்ஸ்வில் என்கிற இடத்துல இந்த தேவ மனிதன் ஜெரேமியன் லாம்ஃபயர் என்கிற கர்த்தருடைய தாசன் மதியம் கிடைக்கிற இந்த அரை மணி நேர கேப், அரை மணி நேரம், இந்த நேரத்தில் டிராக்ஸ் எடுத்து தெரு தெருவா போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். என்ன செஞ்சார்? அரை மணி நேரம் டைம், ஆனால் தெரு தெருவா போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த அரை மணி நேரத்தில் விதைத்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு இடமா போய் போய் ஒவ்வொருவரை சந்தித்து 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 காஸ்பல் சொல்லி டிராக்ஸ் கொடுக்கிறார். ஆனால் ஜனங்களுக்குள்ள ஒரு அசைவுமே நடக்கலை, ஒரு கிரியைகளுமே நடக்கலை. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்னு பார்க்குறார், ஆனால் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் சொன்ன கட்டளையை விடாமல் செய்து கொண்டே இருந்தார். ஒரு 2 வருஷம் தொடர்ந்து செய்தார். அதுக்கப்புறம் நிறுத்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் 2 வருஷம் நான் தொடர்ந்து இந்த சுவிசேஷ பணியை செஞ்சிருக்கிறேன், ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படலையே, எதுக்கு ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது, நீ சுவிசேஷ பணியை கொஞ்சம் நிறுத்திட்டு என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு மீண்டும் புறப்பட்டு போ, நீ விதைத்திருக்கிறாய், இனி வருகிற நாட்களில் கம்பீரமா அறுப்பேன்னு சொன்ன போது அந்த அரை மணி நேரம் அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவரோடு சேர்ந்து சில பிசினஸ் மேனும் அந்த அரை மணி நேரத்தில் 6 பேர் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 6 பேர் தினந்தோறும் அந்த அரை மணி நேரம் ஜெபித்தார்கள். 6 60 மாறியது. 60 பேர் தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 60 600 மாறியது. 600 6000 மாறியது. 6000 60000 60000 மாறியது. 60000 கடைசியில இவர்கள் எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல சொல்ல டிராக்ஸை விதைத்திருந்தார்களோ அதுக்கப்புறம் 6 லட்சம் பேர், ஒரு தேவ மனிதர், அதுவும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்த ஒரு கர்த்தருடைய தாசன் மூலியமா கர்த்தர் கிரியை செய்து ஒரே ஒரு பெரிய எழுப்புதலை, லேமேன்ஸ் ரிவைவல் என்று சொல்லி ஜெரேமியன் லாம்ஃபயரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினார். ஆமென். ஊழியம் செய்கிறது ஏதோ பாஸ்டர் தான் செய்யணும், ஏதோ சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரன் தான் செய்யணும் அப்படின்னு பைபிளில் எங்கேயுமே போடலை. நீங்களும் நானும் தினந்தோறும் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது தான் தேவனுடைய பிரதான கட்டளை. அதை செய்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய நாட்களில் தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற இந்த கடைசி காலம். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், நாளைக்கு அதனுடைய காரியங்களை உங்களோட பேசுவேன், ஜெபிப்பேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆர் யூ ரெடி டு ப்ரே? ஆமாம், அப்படி கொஞ்சம் எழும்பி நில்லுங்க. ஆமென். இந்த நல்ல பெத்தேல் இந்த ஃபெல்லோஷிப்புக்காக, இந்த எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப்புக்காக எல்லா பக்கமும் புறப்பட்டு போய் ஊழிய பணிகளை, சுவிசேஷ பணிகளை இன்னைக்கு நம்ம காஸ்பல் சொல்ல போகிறோம். அநேகருக்கு இந்த சத்தம் புறப்பட்டு போகிறது. உங்களுக்கும் சத்தம் உண்டு. இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்ட போது அவர் பண்ணின பிரதானமான பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பண்ணின பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். ஒரு நாள் மனம் திரும்புதல் அல்ல, தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் வேண்டும். அல்லேலூயா. ஐயா, இந்த ஃபேன் எல்லாம் இப்படி பக்கத்தில் வச்சீங்கன்னா நான் பறந்துருவேன். அதனால நீங்க கொஞ்சம் அவட பின்ன, அப்புறம் நான் தூத்துக்குடிக்க இந்த பக்கம் போயிட போறேன்.
நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. தோத்திரம், நானே வேகமாக இருப்பேன், இதில் ஃபேனு ஓவர் வேகமாயிடுச்சுன்னா ஆமாம் கொஞ்சம் தள்ளி நின்று அடிக்கலாம். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியானது என்ன தெரியுமா? சுவிசேஷம் சொல்கிறது தான். ஏசப்பாவை எத்தனை பேர் ரொம்ப நேசிக்கிறீங்க? ஏசப்பாவை ரொம்ப எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கை தூக்குங்களேன் பார்க்கலாம். கட் 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 கட். ரொம்ப சந்தோஷம். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் இது வந்திருக்கு. இது வரைக்கும் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளே நான் ஒரு ஆத்மாவை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தேன்னு சொன்ன ஆள் மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 14 14 ஒரு தரம், 14 2 தடம். ஆமாம். ஆனால் ஏசப்பாவை எப்படி நேசிக்கிறோம்? ரொம்ப சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நேசிப்போம். ஆனால் இதை மட்டும் செய்யவே மாட்டோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு இயேசு எவ்வளவு நல்லவரா இருந்தாரோ. சுவிசேஷம் சொல்றது ரொம்ப ஈஸி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஈஸி சுவிசேஷம் சொல்றது தான். சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? ஏசப்பா ரொம்ப நல்லவர். சொல்லுங்க. மேலே பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஏசப்பா எனக்கு நல்லவர். ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லவராக இருப்பார். ஏசப்பா நமக்கு ரொம்ப நல்லவர். இவ்வளோதான் சுவிசேஷம். இதை வாயை திறந்து சொல்கிறதுக்கு தான் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் பகுதியில் இனி இந்த சுவிசேஷ பணி தீவிரமாக மாறணும். சபையில் கர்த்தர் எழுப்புதலை தரணும்னா ஜெபம் மட்டும் போதாது. ஜெபத்தோடு சேர்ந்த சுவிசேஷம் தான் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க ஒரு நிமிஷம். எங்க பகுதியில் இந்த சுவிசேஷ பணி தீவிரப்படணும். ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று நீ சொல்லியிருக்கிறீ. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு அடையாளம், இந்த உலகத்திற்கு முடிவுக்கு அடையாளம். ஆண்டவரே, பஞ்சங்களின் செய்திகளை கேட்கிறோம், கொள்ளை நோய்களின் செய்திகளை கேட்கிறோம், யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம். ஒரு பெரிய பாரம் எங்களை நெருக்கட்டும். இன்னும் நாங்கள் இயேசுவை பற்றி சுவிசேஷ பணியை நாங்கள் செய்யாமல் இருந்தோம்னா இந்த கேரளா மாநிலத்தில் 14 டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவரே நாங்கள் தீவிரமாய் புறப்பட்டு போக. ஜெபம் பண்ணுங்க, வாயை தரங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கை கட்டக்கூடாது. நல்லா கை கட்டாம கையை ஃப்ரீயா விட்டு நல்லா கையை உயர்த்தியோ இயேசுவின் நாமத்தில் சுவிசேஷ பணி தீவிரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய இருதய துடிப்பே சுவிசேஷ பணி தான். ஆண்டவரே, நாங்கள் அதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சபை அர்ப்பணிக்கட்டும். இந்த பகுதியில் நாங்கள் இதுவரை சொல்லாம இருந்தா இனி நாங்கள் தீவிரமாய் செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் ஜெபிக்கணும். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. கிருபைத்தார். உடைய வார்த்தை எங்கும் பிரசங்கிக்க அடைக்கப்பட்ட வழிகள்லாம் திறக்கப்படட்டும். சுவிசேஷ பணிக்கு வேலையாட்களை எழுப்பும். ஏசப்பா கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு ஆண்டவரே வேலையாட்களை எழுப்பும் என்று எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நீங்க தான்ப்பா ஜெபம் பண்ண சொல்லியிருக்கீங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எஜமானே, ஆண்டவரே வேலையாட்களை எழுப்புங்க. கிராம ஊழியங்களுக்கு வேலையாட்களை எழுப்புங்க. மிஷனரி பணிகளுக்கு வேலையாட்களை எழுப்புங்க. ஆண்டவரே, சபை பணிக்கு வேலையாட்களை எழுப்புங்க. ஆண்டவரே, தெருக்கல்ல டிராக்ஸ் கொடுக்கிறதற்கு வேலையாட்களை எழுப்புவீராக. ஆண்டவரே, தனித்தால் ஊழியம் செய்ய வேலையாட்களை எழுப்புவீராக.
எழுப்புவீராக. எங்களையும் புறப்பட ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. நாங்களும் இந்த சுவிசேஷ பணியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. ஆண்டவர், ஒரு ஜெரேமியன் லாம்ஃபயரை வைத்து ஒரு அமெரிக்க தேசத்தில் 6 லட்சம் பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது சாத்தியமானா இந்த கேரளாவில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.